ஹாய். இப்போது இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 2 டைப்பில் நம்ம டயக்ராம் போடுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ போட போகிறது தேர்டு டைப். சரிங்களா? ஸோ தேர்டு டைப் போட போகிறேன். நான் எப்போவுமே தேர்டு டைப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் தேர்ட் டைப்னால், இப்போ இது ஒரு ஷீட் அப்படிங்கிறதுனால இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 10-15 ஷீட் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட் லெவலு. அப்படி ஒரு 15 ஷீட்டு 20 ஷீட்டு போகுதுன்னா 20 ஷீட்டுமே டயக்ராம் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு ஒயரிங் டயக்ராம்னு இல்லாமல் நான் ஜஸ்ட்டு ஒரு பவர் சர்க்கியூட்டுன்னு கொடுத்துருங்க. இல்லாட்டி இது டைட்டில் பேஜ்னே வரும். டைட்டில் பேஜ்னே வரக்கூடாது. ஸோ நீங்கள் அது என்ன டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அது இருக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பவர் சர்க்கியூட்டுன்னு எனக்கு பேஜ் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டயக்ராம் போட போகிறோம். டயக்ராம் போடுறதுக்கு இங்கே டிவைசஸ் வந்துடுங்க. இங்கே டிவைசஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி பேஜஸ் வந்துடும். இப்போ இதே டயக்ராம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எனக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு மோட்டர், ஒரு ஓவர்லோட் சுவிட்சு, ஒரு கான்டாக்டர், அப்புறம் ஃபியூஸு, அப்புறம் சர்க்யூட் பிரேக்கர், இதெல்லாம் நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த எம்டி பேஜஸில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட் பார்ட் கொடுங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இது என்னது, ஒரு மோட்டர் ஓவர்லோட் சுவிட்ச். சப்போஸ் உங்களுக்கு நான் 16 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 ஆம்ஸ் வேணும்னாலும் 4 ஆம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே ஓகே. இங்கே டிவைஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய இது வந்து ஓவர்லோட் சுவிட்சுங்களா, ஸோ MOLன்னு டைப் பண்ணிக்கிட்டு நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். 1 போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இங்கே ஸ்பேரில் வந்து 1ன்னு இருக்குது. இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் அலோடில் எனக்கு எத்தனை வேணும்னா இங்கே நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 வேணும். ஸோ இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 5ன்னு பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் ரைட் கிளிக்கு, மறுபடியும் ஆட் பார்ட்டு. சரிங்களா? அடுத்தது ஓவர்லோட் சுவிட்ச் முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஃபியூஸு. சேஃப்டி ஃபியூஸில் இதை கிளிக் பண்ணி இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். இதுவும் எனக்கு ஒரு 5 வேணும். கொடுத்துட்டு இங்கே ஃபியூஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். சரியா? முடிஞ்சது. அடுத்தது ரைட் கிளிக்கு, மறுபடியும் ஆட் பார்ட்டு. இப்போது சர்க்யூட் பிரேக்கரில் இது 2 போல் எனக்கு நம்ம சிம்பிள் போல் தான் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 1. ஸோ 5 3s are 15. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு 15ன்னு டைப் பண்ணிடுங்க. சரியா? இங்கே சர்க்யூட் பிரேக்கரு நான் CBன்னு ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபியூஸ் முடிஞ்சது, இது முடிஞ்சது, சர்க்யூட் பிரேக்கர் முடிஞ்சது, ஓவர்லோட் சுவிட்ச் முடிஞ்சது. அடுத்தது மோட்டர் வேணும். ரைட் கிளிக்கு, ஆட் பார்ட்டு. சரிங்களா? மோட்டர் இங்கே இருக்குது. இதில் ஜென்ரலு, இதில் சீமென்ஸு, இதில் 3 ஃபேஸ் மோட்ரு. இது ஒரு 5 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு நேம் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 5 டெலீட் பண்ணிடுங்க. நான் மறுபடியும் போகிறேன். இதை நான் இங்கே டெலீட் பண்ணிக்கிறேன். ஆட் பார்ட்டு, மோட்ரு, நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 5. இது வந்து மோட்ரு, MOTOR. சரிங்களா? ஓகே. அடுத்தது மறுபடியும் ரைட் கிளிக்கு, ஆட் பார்ட்டு. இப்போது கான்டாக்டர் வேணும். அதுக்கு ரிலே கான்டாக்டர்னு இருக்கு இல்லைங்களா, இதில் கான்டாக்டர் கிளிக் பண்ணி ஆலன் பிராண்ட்லேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஓகே. இதையும் நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இது கான்டாக்டர் CON.
ஓகே, கான்டாக்டர், மோட்ரு, ஓவர்லோட் சுவிட்சு, ஃபியூஸு, சிபி இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே போல் நீங்கள் மொத்த ப்ராஜெக்ட்லேயும் இருக்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டயக்ராம்குள்ளே போங்க. இப்போது நான் இங்கே பவர் சர்க்யூட்டுக்கு வந்துட்டேன். சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மோட்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மோட்டரில் தான் இருக்குது. இது அப்படியே லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இங்கே கொண்டுட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும் சிம்பிள். இப்போ இங்கே கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த சிம்பிள் வேணும், அதனால் இது பக்கத்தில் இப்படியே வச்சுக்கிறீங்க. அடுத்த மோட்ரு, சரிங்களா? இங்கே இதுக்கு பக்கத்தில் அடுத்த மோட்ரு, இதுக்கு பக்கத்தில் அடுத்த மோட்ரு, இதுக்கு பக்கத்தில் 4 வச்சுருக்கோமா? அடுத்த மோட்ரு இதுக்கு பக்கத்தில். முடிஞ்சது. இப்போ இங்கே பாருங்கள், மோட்ரு நான் 5 கொடுத்துருந்தேன், 5ஐயும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கான்டாக்டர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கான்டாக்டர் அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. இது கீழே இந்த மாதிரி ஒரு காயில் மாதிரி வரும், அது இங்கே கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, கான்டாக்டரை இங்கே மேலே அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுறீங்க. இது வேணும், அது இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன். அடுத்தது இதுக்கு இங்கே கீழே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு நேராகவே அப்படியே ட்ராக் பண்ணுறோம். வச்சுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், கான்டாக்டரும் 0ன்னு வந்துடுச்சு. அடுத்தது ஓவர்லோட் சுவிட்சு. அடுத்தது ஃபியூஸ். நெக்ஸ்ட்டு சர்க்யூட் பிரேக்கர். வச்சுருங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அது எல்லாமே நமக்கு இங்கே பாருங்கள் சைடில் ஸ்பேரு 00ன்னு வந்துடும். சரிங்களா? நீங்களும் ஃபாலோ பண்ண வேண்டியது இதை தான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கனெக்ஷன்ஸ் போய் இன்செட் போய் இந்த டிவைஸ் கனெக்ஷன் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கிட்டு டேப் அழுத்துங்க. ரொட்டேட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த நேமிங் எதுவுமே வேண்டாம். ஸோ டெலீட். ஓகே. அப்படியே கீழே இதுவும் வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரப்ஷன் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இந்த T நோட் டவுனு. அவ்வளோதான். இப்போது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா அப்புறமா கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேயும் ஃபியூஸ் போட்டிருக்கோம். இது டிவைஸ்லேருந்து எடுத்து வச்சது. இங்கே ஃபியூஸுக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு F19 மட்டும்தான். இங்கே கீழே இங்கே சர்க்யூட் பிரேக்கருக்கு பாருங்கள், ஓவர்லோட் சுவிட்சுக்கு பாருங்கள் F20 1.6 2.5 ஆம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஆம்ஸு கூட ஒரு டிஸ்கனெக்டர் சுவிட்சோடு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபியூஸுக்கு ரேட்டிங்கோடு வந்திருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டருக்கு ஒரு டிஸ்கனெக்டர் சுவிட்ச் இருக்குது. ஸோ இதுதான் டீட்டெயில்டான டயக்ராம். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கனெக்டர் சுவிட்சுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது NC கான்டாக்ட். நீங்கள் டிவைஸில் எடுத்து வச்சிங்கன்னா பாதி தான் வரும், சிம்பிள்ஸில் ஒன்றும் வராது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எதுக்குமே டிஸ்கனெக்டர் சுவிட்சை காணும் பாருங்கள். மோட்டருக்கு இல்லை, அது பேர் என்னது, ஓவர்லோட் சுவிட்சுக்கு இல்லை, ஃபியூஸுக்கு இல்லை, எதுக்குமே இல்லை. ஆனால் இங்கே நான் எடுத்து வச்சேன் இல்லையா, இங்கே பாருங்கள் மோட்டருக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது, அதுக்கு ஒரு NC கான்டாக்ட் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு NC கான்டாக்ட்டுங்கிறது மஸ்ட்டு. அதை நம்ம வச்சே ஆகணும். அதை கனெக்ட் பண்ணுறதுலாம் அடுத்தடுத்தது வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பர்பஸுங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் டீட்டெயில்டான டயக்ராம். உங்கள் டயக்ராம் லுக் லைக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். அப்புறம் இங்கே இதெல்லாம் என்ன இருக்குன்னா நேராக அலைன் ஆகலை, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அலைன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? இங்கே பாருங்கள் அலைன் ஆகிருக்கு. இது கொஞ்சம் மட்டும் மேலே லைட்டாக மூவ் பண்ணி வச்சு. ஓகே. சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ ப்ராப்பர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டிசைனர் ஒரு சர்க்யூட் போடுறாங்கன்னா இப்படி தான் போடணும். இதில் இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். 16ங்கிறது வேரியண்ட்டு, 25ங்கிறது ஆம்ஸு, ஸோ E16 Q10, ஸோ F45. இங்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா அலைன்மெண்ட் சரியாக இல்லை. நீங்கள் கண்ட்ரோல் B அழுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்படி போடுறது தான் கரெக்ட். இப்போது உங்களுக்கு டயக்ராமில் உங்களுடைய ரெஃபரன்ஸில் எனக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிம்பிள்ஸில் இருந்தோ இல்லை டிவைஸில் இருந்தோ எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனி லைக் ஒரு GE மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனியோ ஆர்எல்ஸ் ஒரு ஹனிவெல் கம்பெனியோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது இப்படி பண்ணணும். ஸோ லோக்கலுக்கு ஒரு தேர்ட் லெவல் கம்பெனி, தேர்ட் டயர் கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அவங்க இந்த லெவல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு சிம்பிள் மட்டும் ஷோ ஆஃப் பண்ணால் போதும். அப்போது அவங்களுக்கு நீங்கள் இப்படியே போட்டு கொடுத்தீங்கனாலும் அவங்க ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க. இல்லாட்டி இது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, பட் ப்ராக்டிஸ் பண்ணி இதை நல்லா ஃப்யூச்சரில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அன்றைக்கி அந்த சிம்பிள்லேயும் டிவைஸ்லேயும் போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய விருப்பம்தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது இது வந்து நார்மல் சிம்பிளில் போட்டது. இதில் எதுக்குமே டீட்டெயில் வராது. சரிங்களா? டீட்டெயில் மீன்ஸ் ஆம்ஸ் ரேட்டிங் எதுக்குமே வராது. இதுக்கு செகண்ட் வந்து டிவைஸில் யூஸ் பண்ணி எடுத்து வச்சது. இதில் ஆம்ஸ் ரேட்டிங்லாம் வரும். தேர்டு இது ஆட் பார்ட்டு கொடுத்து எடுத்து வச்சது. இதுலேயும் ஆம்ஸ் ரேட்டிங் வரும். கூட எதுக்கெல்லாம் ஒரு டிஸ்கனெக்டர் சுவிட்ச் வரும் வராதுங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் சாஃப்ட்வேருக்கு தெரியும்.
இந்த காம்போனண்ட்டாக இதுக்கு ஒரு டிஸ்கனெக்ட் சுவிட்ச் வேணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும், அது காமிச்சே ஆகணும். ஸோ இப்போ நம்ம போட்டது ஒரு பவர் டயக்ராம்னு நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஒரு கன்சியூமர் டிவைஸ் இருந்ததுன்னா அது வந்து பவர் டயக்ராம் இல்லை சர்க்யூட் டயக்ராம், மெயின் டயக்ராம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பவர் கன்சியூமிங் டிவைஸுங்கிறது மோட்ரு. சரிங்களா? இந்த மாதிரி மோட்டரோ ஜென்ரேட்டரோ காயிலோ டிரான்ஸ்ஃபார்மரோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த சிம்பிள் நம்ம டயக்ராமில் ஷோ ஆஃப் பண்ணியிருந்தோம்னா அது வந்து பவர் டயக்ராம்னு வரும். ஸோ இந்த பவர் டயக்ராமுக்கு ஒயரிங் டயக்ராம்னு ஒன்று போடுவோம். அந்த ஒயரிங் டயக்ராமுக்கு இப்போ மோட்டரோட டிஸ்கனெக்டர் சுவிட்சுனா நம்ம இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கே பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அதே போல் இந்த சர்க்யூட் பிரேக்கருக்கு அங்கே ஒரு எஸ்எல்டி போடுவோம். அந்த எஸ்எல்டிக்கு ஒரு டிஸ்கனெக்டர் சுவிட்ச் வேணும். இங்கே இருக்கிறத தான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே போடணும். சரிங்களா? ஸோ அது பெருசாக வரும். நம்ம அதை வர நெக்ஸ்ட் கிளாஸில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்பொழுதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 டைப்பையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. 3 ஆப்ஷனும் இப்போ இருக்குது. நமக்கு அடுத்த கிளாஸில் நம்ம சர்க்யூட் டயக்ராம் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி கிளாஸஸ் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.